ஹாய் வீவர்ஸ், கார்த்திகைக்கு இது மாதிரி உங்கள் வீட்டிலே ருசியாக கொழுக்கட்டை வச்சு சாப்பிடணுமா? அதுக்கு நீங்கள் ரெடி செய்ய வேண்டியது, ஒரு கப்பு உலர வச்ச அரிசி எடுத்து காய வச்சு மிக்சியில் போட்டு பொடிச்சு அரிப்பில் வச்சு அரிச்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் திருக்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் அரை கப்பு அளவு சிறுவத்து பருப்பு போட்டு கொஞ்சமாக கலர் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து சுக்கு ஏலக்காய் தேவையான அளவு எடுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து பொடியாக பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நாம் பொடி பண்ண மாவு, வறுத்து வச்ச சிறுவத்தம் பருப்பு, பொடிச்சு வச்ச ஏலக்காய், சுக்கு பொடி, தேங்காய், அப்புறம் சர்க்கரை, இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு விரசி ஒரு சொட்டு தண்ணி கூட மிக்ஸ் பண்ணாமல் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு அது மேலே நீங்கள் உருட்டி வச்சுருக்க உருண்டையை எடுத்து அழகாக அடுக்கி வச்சு மூடி வச்சுருக்கேன். இப்போ 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு அப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ருசியான கொழுக்கட்டை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் உங்கள் வீட்லேயும் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே பாய். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.